ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எல் மெகா வேர்ல்ட். இப்போ வந்து சவுதி போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னிலேருந்து தான் நாங்கள் பேக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். என்ன பண்ணுறோம்? பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்துட்ருக்கோம்? லக்கேஜ் எடுத்து தச்சுக்கலாம். லக்கேஜ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. சவுதிக்கு பார்சலா? சவுதிக்கு பார்சல். பேம்பஸ்லாம் கொஞ்சம் நான் நிறையாவே அங்கேருந்து எடுத்திருந்தேன். லிட்டில் ஸ்மைல் அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் அது போட்டிருந்தேன். ஒரு 2 பேக்கெட் ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போட்டேன் ஒன்று. அதுக்கப்புறமே இது நல்லா ஆஃபரில் தானே இருக்குன்ட்டு இன்னொன்று எங்கள் அத்தை போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்றும் போட்டேன். அப்புறம் ஊருக்கு போகிற டைமில் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து எப்போவும் வாங்குவோம் பேம்பஸ், அந்த இது வந்து ஒன்று போட்டிருந்தேன். ஸோ பேம்பர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எவ்ரி இயர் வந்து நாங்கள் க்ராசரிலாம் அங்கேருந்து வாங்கிட்டு வருவோம். ஒரு 2 or 3 monthsக்கு வந்து இங்கே அங்கேருந்தே வாங்கிட்டு வந்து இங்கே கொஞ்சம் ரன் பண்ணுற மாதிரி. அதோட இந்த வாட்டி வந்து நிகா வந்து கை குழந்தைன்றனால அவளுக்கு கொஞ்சம் நிறையா ஐட்டம்லாம் தேவைப்படுமா. ஸோ அதெல்லாம் வந்து இங்கேருந்தே வாங்கிட்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த இல்லாமல் போய் ரிச்சி மார்க்கெட்டில் போய் ஹஸ்பண்டும் மாமாவும் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஐட்டம்லாமும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒரு 1 week அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. அதோட அத்தை வந்து அப்புறம் முக்கியமாக ஸ்நாக்ஸ் எப்போவுமே எடுத்துகிட்டு போவோம். வீட்டிலே வந்து இந்த வாட்டி முறுக்கு, ஓட்டு பக்கா, அப்புறம் வந்து மிக்சர் அதெல்லாம் வந்து அத்தை போட்டிருந்தாங்க. அதெல்லாமும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் 4 பேருனால லக்கேஜ் அதிகம் தான். பட் ஆனால் எங்களுக்கு டைம் ஆக ஆக லக்கேஜ் வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதை பார்த்தே தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். பேக் பண்ணுறது, அப்புறம் வெயிட் பார்க்குறது, பேக் பண்ணுறது, இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அது வாங்கணும்னு போதும். தேவை நிறையா தான் வச்சுருக்கீங்க. வீட்டில் பண்ண ஸ்நாக்ஸ் இல்லாமல் வெளியிலையும் நிறையாலாம் வாங்கிட்டுலாம் வருவோம் எப்போவுமே. அது வந்து 90s கிட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாமும் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம் இப்போது. அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த கடல மிட்டாய், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த சீடன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் ஸ்வீட்டு அது, அப்புறம் தேன் மிட்டாய், அது மாதிரி நிறையா இருக்குது. அது அப்புறம் வந்து ஸ்வீட்டு அது மாதிரி எல்லாமும் வாங்கிட்டு வருவோம். அதோட எந்தெந்த ஐட்டம்லாம் அங்கே சவுதியில் கிடைக்காது அந்த மாதிரி ஐட்டம்லாமும் பார்த்து இங்கேயே வாங்கிட்டு போயிடுவோம். விளக்கெண்ணெய், அப்புறம் வந்து ஓம வாட்டர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதோட நமக்கு பேசிக்கான டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாமும் எடுத்துகிட்டு போயிடுவோம்.